மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே அதாவதுன்றது இந்த அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை. ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்லணும்னா மகர ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், யாழ்ரச்சனை முடிஞ்சு போச்சா ஒன்றும் முடியலையா, ஏன்னா முடிஞ்சு கூட எனக்கு ஒன்றுமே கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, யாழ்ரச்சனைன்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 2025 மார்ச் 29 உங்களுக்கு சனி முடிஞ்சு போச்சு ஒன்றாச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவதுன்றது இப்போ சனி பகவான் வக்கரத்தில் வந்திருக்கிறாரு. அப்போ சனி பகவான்ன்றது வக்கரத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 28 வரைக்குமே இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார், இதில் மாற்றமே இல்லை. ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் நல்லது மட்டும்தான் பண்ணுவார். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. இது ஒரு வகையில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 17 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாகிறார் 26 நாளைக்கு. அப்போ இந்த 26 நாளைக்கு அதிசாரமாகக்கூடிய இன்னைக்கு இந்த குரு பகவான் மகர ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறார் அப்படின்னா, குருவுடைய பார்வை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 5, 7, 9 எப்பயுமே குரு 5, 7, 9ஆம் இடத்துக்கு நல்லது பண்ணுவார். அப்ப மிதுன ராசியில் இருக்கும்போது 5ஆம் இடமா துலா ராசிக்கு நல்லது பண்ணாரு, 7ஆம் இடமா தனுசு ராசிக்கு நல்லது பண்ணாரு, 9ஆம் இடமா கும்ப ராசிக்கு நல்லது பண்ணாரு. ஆனா இப்ப அதிசாரமாகும் போது குரு பகவான் கடக ராசிக்கு 5ஆம் இடமா விருச்சக ராசிக்கும், 7ஆம் இடமா உங்க ராசி மகர ராசிக்கும், 9ஆம் இடமா மீன ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு நல்லது பண்றாரு. இது பார்த்தா 26 நாளைக்கு அற்புதமான ஒரு காலம். ஆல்ரெடி உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் சனி நல்லது பண்றாரு. இப்போ பார்த்தா நவம்பர் 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அதிசாரமாகி உங்களுக்கு நல்லது பண்றாரு. சரிங்களா? அப்போ குரு பகவான் அதிசாரமாகி நவம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணும்போது அப்போ கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் வரைக்குமே உங்களுக்கு நல்லதை தான் பண்றாரு, இதில் மாற்றமே இல்லை. அப்போ இதில் என்னென்ன மாற்றம் கொடுக்குறாருன்னு பார்த்தா, முதல்ல இந்த கடன் சுமைகள் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாதிப்பு குறைய போகுது, கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. ரொம்ப நாளாக கனவா இடம் வாங்கணும், கிரையம் பண்ணணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வண்டி வாகனம் வாங்கணும், இப்போ காரெல்லாம் புதுசாக எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாவே இப்போ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இதுவும் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 100% சனி நல்லது பண்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே 100% இப்போ குரு பகவான் அதிசாரமாகி உங்களுக்கு நல்லது பண்றாரு. இந்த 2 வாய்ப்புமே அசையாத சொத்துக்கள் மட்டும் இல்லை, அசையும் சொத்துக்கள் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ஏசி வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, டிவி வாங்குறது, கப்போர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகளை கூட இப்போ செய்துக்கிறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் ஃபேவராக இருக்கிறாரு, குரு பகவான் அதை விட ஃபேவராக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் பார்த்தா இன்னைக்கு கட்டான்றது 9ஆம் இடம். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கடன் சுமைகள் இருந்தால் கூட செவ்வாய் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வரலாம். அது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சரிங்களா?
எத்தனை நாள் பார்த்தா இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அப்ப இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் கல்வி சூப்பரா இருக்குது. ஏன்னா கல்விஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். 2ஆம் இடம் கல்விஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அதுபோக வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது தைரியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார். சரிங்களா? அந்த வகையில வந்து பார்த்தாலும் உங்களுக்கு சனி ஃபேவரா இருக்கிறதுனால கல்வி நல்லா இருக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அது போக வந்து குடுக்கல் வாங்கல் எல்லாம் ஏதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தா கூட இதுக்கு மேல கொஞ்சம் அளவுக்கு குழப்பமெல்லாம் தீர்ந்து பரவாயில்லன்ற நிலைமை தான் இருக்கும். அதே இந்த இடம் பிரச்சனை இல்லாத தீருமா, அதெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வி. உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுடைய இடம் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பிரச்சனை, 2வது இந்த ஹெல்த்து, நம்மளோட வேலை வாய்ப்பு, இது எல்லாமே இண்டிவிஜுவலான கேள்வி. ஆனா இருந்தாலும் பொது பலன்ல பார்த்தாலும் உங்களுக்கு நல்லதா இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன், அதாவது வந்து புத்திரக்காரகனும், அதே சமயத்துல 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 8ல் இருக்கிறாருன்னா 9 தேதி வரைக்குமே குடும்பத்துல இந்த தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கு. நீங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது குடும்பத்துல கேட்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளார பாதகமான நேரம் தான். அதனால என்னன்னா 8ல் சுக்கிரன் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், சங்கடம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா புதன் பகவான் பொதுவாகவே வந்து பார்த்தா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து உங்க ராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தா நிச்சயன்றது 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ல் வந்து புதன் இருக்கும்போது இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றாருன்னா புதன் வந்து மறைமுகமா நமக்கு சப்போர்ட் பண்றவர் தான் இந்த ஞானக்காரகன். அது அம்மா வகையிலே கிடைக்கலாம், அல்லது அதாவது மனைவி வகையில கிடைக்கலாம், மற்றும் நம்ம வந்து கட்டுறது பிள்ளைங்களால் கூட கிடைக்கலாம், மறைமுகமா கிடைக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களுக்கு பாதகமா இருந்திருக்கும், ஆனா இந்த டைம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா 18 தேதி வரைக்கும் சூரிய பகவானும் கட்டான்றது புதன் பகவானும் இந்த இடத்துல இணைஞ்சு இருந்துட்டு, நான் சொன்ன மாதிரி 3ஆம் தேதியே புதன் பகவான் வந்து துலாராசிக்கு வந்துடுறாரு. அடுத்தது வந்து பார்த்தா சூரிய பகவான் 18ஆம் தேதி தான் இன்னைக்கு கட்டன்றது துலாராசிக்கு வராரு. அப்போ இந்த காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது போக இந்த காதல், இந்த மாதிரி வந்து கட்டன்றது காதல் விவகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கைக்குடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா எது நமக்கு நடக்காது அப்படின்னு நம்ம குழப்பத்தில் இருக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு நடக்கும். எது அமையல நினைக்கிறோமோ அது நமக்கு அமையும். பொதுவாகவே நம்மளோட மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பமெல்லாம் என்னன்னா எப்போதான் நம்ம கஷ்டம் தீரும், எப்போதான் நம்ம பஞ்சம் வெடியும் நினைப்போம். நிச்சயமா நான் முன்னே சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த குரு அதிசாரம், சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கரத்துக்கு போனதுனால இப்போ அதே மாதிரி வந்து புதன் பகவானும் சூரிய பகவான் இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்குற காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தினா மட்டும் தான் சாதிக்க முடியும். வீட்டில் கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தால் தான் சாதிக்க முடியாது. அதுக்கு தேடலை தான் நமக்கு புரிதல். நம்ம ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்துல நமக்கு நல்ல நேரம் இருக்கா, எந்த கோயிலுக்கு போகணும், என்ன செய்யணும், எது செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க. நிச்சயமா உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.